ஆபத்தில் ஒரு பெருசாலியாக மாறி இந்த ஓட்டையில் நீ இரு. அப்போ அதனால் இங்கே யமன் பிறக்கிறார். யமனும் சனியும் சேர்ந்து பிறந்த ஊர். பாவத்தை போக்குறதுக்கு யம தர்மராஜா, தோஷத்தை போக்குறதுக்கு சனி பகவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம ஒரு மிக சக்தி வாய்ந்த கோயிலுக்கு போறோங்க. எங்க இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்துல இருக்கிற திருக்கொடியலூர்ல இருக்கிற அகத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போறோம். இந்த கோயில்ல ஒரு சிறப்பம்சம் ஒண்ணு இல்ல, 2 சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னா இங்க மங்கள சனீஸ்வரர் இருக்காருங்க. ஒரு வாசகம் சொல்லுவாங்க, திருநள்ளாரை விட்டாலும் திருக்கொடியலூரை விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க அனுகிரக மூர்த்தியா சனீஸ்வரர் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தலத்துல யமதர்மன் பிறந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல போய் வணங்குனா அந்த மரண பயமும் நீங்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. நிறைய விசேஷங்கள் சிறப்பம்சங்கள் இந்த கோயிலில் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியாது. இந்த கோயில் பற்றியான முழு விவரமும் இந்த காணொலியில் இருக்க போது நாங்கள் எப்படி பயணம் பண்ணுறோன்றதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். பயணத்தில் நானும் நவீனும் இணைஞ்சு பயணம் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்கன்னா டோல்கேட், பாண்டிச்சேரி டோல்கேட்டில் இருக்கோம். பாண்டிச்சேரி காலையில் ஒரு 3:30 மணி கிளம்பணும்ல, 3:30 மணிக்கு கிளம்பி காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி, அதுக்கப்புறம் திண்டிவனம், இப்போ பாண்டிச்சேரி, அதுக்கப்புறமா சிதம்பரம், கடலூர் சிதம்பரம்லாம் தாண்டி மயிலாடுதுறை தாண்டி பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு நம்ம போனோம். அந்த கோயிலோடைய லொக்கேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நம்ம போகிறதையும் அப்படியே நீங்கள் பாருங்கள். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நெருங்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பனி தெரியுமாங்க. இப்போவே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். செம்ம பனிங்க, பனினா பனி, அப்படிப்பட்ட பனி. காஞ்சிபுரத்தில் ஒரு 3:30 மணி கிளம்பணும். அப்படியே வந்துன்னு இருக்கோம். இதோ அந்த பாண்டிச்சேரி புதுச்சேரி ஆர்ச். இப்போ பாண்டிச்சேரி கடலூர் ரோடு, அதில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். அமேசிங்காக இருக்குது. ஆனால் நிறுத்தி பார்க்க முடியாது போல். இந்த சைடில் சன்ரைஸ் ப்ளஸ் திஸ் ரிவர் சூப்பராக இருக்குது. ஹைவேக்கு வந்துட்டோங்க. நீ நம்ம சல்லுன்னு பயணம் பண்ணலாம். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த திருப்பாம்புரம் வந்துடும். செழிப்பாக இருக்கும் இந்த ஏரியாவே. பக்கத்தில் நாட்டாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. இப்போது நம்ம லெஃப்ட்டு திரும்பி ஊருக்குள்ளே போனோம். இந்த திருப்பாம்புரம் ஆர்ச்சு செம்ம ஃபேமஸ்ஸு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே பாம்பு மாதிரி வச்சு 2 பாம்பு ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு ஆர்ச். அது சூப்பராக இருக்கும். அதை பார்க்கலாம் தான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இதோ திருப்பாம்புரம் இங்கே இருக்குது பாருங்க. செமையாக இருக்குது ஆர்ச்சு. கோவில்லேருந்து ஃபியூ மீட்டர்ஸில் ஒரு அழகான காட்சி. வயல்வெளி. திருப்பாம்புரம் குளம் கோயில். சேஷபுரீஸ்வரர் திருப்பாம்புரம். இங்கே ராகு கேது எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து போக போகிற கோயில் இதோ இந்த கோயில் தான். போகலாம் நம்ம. திருப்பாம்புரம்
சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடியலூர் போகிறோம். சனீஸ்வரர் கோயில் இங்கேருந்து ரொம்ப கிட்ட தான். இந்த கோயில் வந்துட்டோங்க, கொடியலூர், திருக்கொடியலூர். நீண்ட நேரம் பயணம் பண்ணி இந்த அற்புதமான திருக்கொடியலூருக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த கோயிலோடைய புராணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கோயில் உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நமக்கு மன திருப்தியும் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்த அந்த ஒரு வேண்டுதல் வந்து முழுமையடையும் அப்படின்றது நம்பிக்கை. அது என்னன்னா, இந்த கோயில் மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்களுக்கும் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கோயிலை பற்றியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது மூலயமா அந்த பயணம் வந்து முழுமையடையுங்க. இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயத்தில் சூரியன் அவருடைய பத்தினிகளான உஷாதேவி அவங்களுடைய நிழலான சாயாதேவியுடன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க. சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எதற்காக தவம் இருக்கிறாங்கன்னா புத்திர பாக்கியம் வேண்டி தவம் இருக்காங்க. அதற்கு சிவபெருமான் இவங்க தம்பதிகளாக போய் சூரிய புஷ்கரணியில் நீராடி இங்கே இருக்கிற சிவபெருமான சாயரட்ச பூஜை செய்து வழிபட்டால் அவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும்ன்றத அந்த ஒரு விஷயத்தை வரமாக அளிக்கிறாரு. அதே மாதிரி சூரியன், உஷாதேவி, சாயாதேவி மூவரும் இங்கே வந்து பூஜை செய்கிறாங்க. அதன்படியே அவங்களுக்கு வந்து சூரிய பகவானுக்கும் உஷாதேவிக்கும் யமதர்மன் ஜனிக்கிறாருங்க. அதே மாதிரி சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் சனீஸ்வர பகவான் ஜனிக்கிறாங்க. இந்த ஒரு திருத்தலத்துல தான் சனீஸ்வர பகவானும் யமதர்மனும் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த ஒரு திருத்தலம் அனுக்கிரக தலமா இருக்குங்க. இங்க சனீஸ்வரர் அனுக்கிரக மூர்த்தியா இருக்காரு, மங்கள சனீஸ்வரரா இருக்காரு, யமபயம் நீக்கக்கூடிய ஒரு சுவாமியா இங்க யமதர்மன் இருக்காருங்க. இந்த தேவர்களும் சிவபெருமானும் அம்பாளும் கூடிய இடம் இந்த இடம்ன்றதுனால இந்த ஊருக்கு கூடியலூர் அப்படின்ற பேர் மருவி இப்போ கொடியலூரா மாறி இருக்குங்க. இன்னும் இந்த கோயில்ல நிறைய அதிசயங்கள் இருக்குங்க. அது அனைத்தையும் நீங்க இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த கோயில்ல என்னென்ன பூஜை முறைகள் இருக்கு, என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்கு, இங்க சனீஸ்வர பகவான் எப்படி இருக்காரு, யமதர்மன் எப்படி இருக்காரு, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில இருக்கு. இந்த காணொலியை முழுமையா பாருங்க. இன்னும் நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. பகிர்றது மூலயமா இந்த அற்புதமான கோயிலோடைய இந்த அற்புதமான தகவல்கள் நிறைய பேருக்கு போய் சேரும். அதன் மூலயமா இந்த கோயிலுக்கும் அவங்க வந்து அவங்க சனி பகவானுடைய அருளை பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. வந்துட்டோங்க திருக்கொடியலூர். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து யமதர்மன், அந்த பக்கம் சனீஸ்வரர், அதுவும் அனுக்கிரக சனீஸ்வரர் இந்த கோயிலில் இருக்காங்க. நேராக சிவன் சன்னதி தான். நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணுவோம். தேவாய நமஹ. ஓம் ஐங்கார க்ரீங்கார ரகசியுக்த ஸ்ரீங்கார குணார்த்த மகாபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதனேத்யா நமோ நமஹ. ஸ்ரீ குரு பாதுகாபியாம் நமஹ. கலாபியாம் சூடாலுங்கிரதா சதிகலாபியாம் திருபதः பலாபியாம் பக்தேதோ பிரகடித பலாபியாம் கௌதமே கலந்தே சம்போதி வசரித சகிதः நிர்வேதோ தர்மே மச்சோதோ கிருதபுதே ஆனந்தநிர்மிகாஸ்மேதாபதி ஸ்ருந்தே நமः. त्र्यंबकं यजामहे सुगन्धिष्ठोत्रं उर्वारुकं ओम क्षेमामृतादे सकारेण रक्षामि योगां वेद पुष्पवान् वर्धवान् प्रथमान् भवति
சந்திரமாபாமுட்பம் உட்பவான் புதவான் புதமான் போதே ஏவம் வேத யோபாமாயுகம் வேத ஆஜதனவான் போதே ஆனந்தவல்யம்பிகா சமேத அகதே ஸ்ரீமந்தே நமः ஸ்வர்ணபுஷ்பதிஷ்ணாம் சமர்ப்பயாமி. ஓம் நேதானः சர்வவித்யானாம் ஈஸ்வரः சர்வபூதானாம் பிரம்மாதிபதே ब्रह्मणोऽधिपते ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो आनन्दवल्यम्बिका समेत अकते श्रवन्ते नमः. दीपं दर्शयामि पादारविन्दयोः चरणारविन्दयोः. आनन्दवल्यम्बिका समेत अकतेश्वराय नमः. दीपं दर्शयामि दीपमाग्रापयामि चरणारविन्दयोः पादारविन्दयोः. ओम सर्वसाब्दे सर्वस्वब्दे सर्वधेनाप्नोति सर्वं दयति यमधर्मराजां ते नमः. दीपं दर्शयामि दीपमाग्रापयामि. இது வந்து எரும வாகனத்தில் காட்சி கொடுக்குறார். இந்த கையில் கேடையும் இந்த கையில் கத்தி. இந்த கையில் கத்தி இந்த கையில் கேடையும். மீண்டும் மறுபிறவி மறுஜென்மம் யமவாதனை யம உபாதையிலேருந்து விடுபடுற நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். குலதேவதா பிரார்த்தனா தேவதா பிரார்த்தனா தேவதா பிரார்த்தனா. பாருங்க கல்வெட்டு குறிப்பு. ஆயிரத்தி 909 கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்காருங்க. இங்கே தென்மேற்கு திசையில் விநாயகர் இருக்காருங்க. அப்படியே விநாயகருக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் இருக்காரு. வேல் சக்தி வேல் வஜ்ராயுதம் அற்புதமாக இருக்கார் முருகப்பெருமான். ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் இருக்குங்க. இந்த கோயிலில் இந்த கோமுகத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கோயிலை சுற்றி வலம் வருவோம். முதல்ல வடமேற்கு திசையில் லக்ஷ்மி இருக்காங்க. சண்டிகேஸ்வரர் பிரம்மாண்டமாக இருக்காருங்க. இது அம்பாள் சன்னதி, விமானம், நவக்கிரக சன்னதி. பைரவர் சன்னதிங்க. இந்த ஸ்தலத்தில், இந்த கோயிலில், இந்த கோமுகத்துக்கு, அதாவது இந்த அபிஷேக நீர் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது, ஒரு புராணம் இருக்குது.
ஒரு சமயத்தில் இந்திரனை வந்து சனி பகவான் பிடிக்கணும்னு வரும்பொழுது நான் வந்து தேவர்களுக்கெல்லாம் அதிபதி, என்னெல்லாம் உன்னால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சனி பகவான் யாராக இருந்தாலும் என்னுடைய பார்வை அவங்க மேலே பட தான் செய்யும் அப்படின்னு சனி பகவான் சொல்கிறாரு. சரி, அந்த நேரத்தை மட்டும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு இந்திரன் கேட்குறாரு. அதே மாதிரி நேரத்தையும் சனி பகவான் சொல்லிடுறாரு. அப்போ போய் சுவாமி கிட்ட, சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறாரு, என்னை இதிலிருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அகத்தியர் இந்திரன் கிட்ட சொல்கிறாரு, இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த கோமுகத்தில் ஒரு பெருசாலியாக மாறி இந்த ஓட்டையில் நீ இரு. அப்போ சுவாமியோடைய அபிஷேக நீர் பட்டுச்சுன்னா உனக்கு இந்த தோஷம், அதுக்கப்புறமா இந்த கஷ்டகாலம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்திரனும் இங்கே பெருசாலி ரூபத்தில் வந்து இங்கே இருந்தார். இங்கேருந்து அபிஷேக நீர் பட்டதுக்கப்புறமா வெளியே வந்துட்டார். வெளியே வந்து சனி பகவான் கிட்ட கேட்குறாரு, பாத்தியா நான் உன்னுடைய பிடியிலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீ அந்த ஒளிஞ்சிருந்த அந்த இடம்தான் நான் உன்னை பிடித்த நேரம். நீ சிம்மாசனத்திலிருந்து இறங்கி இங்கே பூலோகத்துக்கு வந்து பெருச்சாலி ரூபம் எடுத்திருக்க பார்த்தியா, அதுதான் என்னுடைய அந்த பிடித்த காலம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான அனுக்கிரக மூர்த்தியாக இங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார். இந்த கோமுகத்துக்கும் இங்கே ஒரு சிறப்பம்சம் இருக்குது, அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அருள்மிகு மங்கள சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தி பாருங்கள். இப்படி சனீஸ்வரனை நீங்கள் பார்க்குறது ரொம்ப அரிது. அபயஸ்தம் காமிச்சிக்கிட்டு இருக்கார் பாருங்கள். சனீஸ்வர தேவதாபியம் தேனமா தீபம் திரதயாமி தீபமாத்ரபயாமி. கையை வந்து அனுகிரக கையை. இந்த க்ஷேத்திரத்தில் பிறந்ததுனால மங்கள சனீஸ்வரர்னு ஒன்று, அனுகிரக சனி. எல்லா விதமான தோஷ நிவர்த்திக்கு இந்த க்ஷேத்திரம். க்ஷேத்ரபாலாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இது வந்து ஓம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த க்ஷேத்திரத்தில் சூரிய தீர்த்தம்னு இங்கே இருக்குது. இந்த சூரிய தீர்த்தத்தில் குளித்தாக்க யார் குளிக்கிறா? சூரியன், உஷாதேவி, சாயாதேவி 3 பேரும் குளிக்கிறா. அந்த குளித்த உடனே குழந்தை உண்டாயிடுறது. இந்த க்ஷேத்திரத்தில் புத்திர தோஷம் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் இங்கே கிடைக்கிறது. உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனியும் பிறந்ததாக வரலாறு. அவள் 2 பேரும் இங்கே கூடி பிறந்த ஊர் கூடியலூர், கொடியலூர். இப்போ திருக்கொடியலூருங்கிறது இந்த க்ஷேத்திரம் சொல்லிகிட்டு இருக்கோம். பாவம் போகணும் அப்படின்னா யம தர்மராஜா, அதாவது திருப்பஞ்சலியில் ஃபஸ்ட்டு பிறக்கிறார். அவர் வந்து திருவிழ்மேலையில் சம்மாரமாயிடுறாங்க. இங்கே வந்து மீண்டும் பிறக்கிறதுனால பூமாதேவி பிரார்த்தனை பண்ணுறா, அப்போ வந்து பூமி தாங்காதுன்னு. அதனால் இங்கே யமன் பிறக்கிறார். யமனும் சனியும் சேர்ந்து பிறந்த ஊர். பாவத்தை போக்குறதுக்கு யம தர்மராஜா, தோஷத்தை போக்குறதுக்கு சனி பகவான். எல்லா விதமான சனி தோஷமும் நிவர்த்தி ஆகணுன்னா இங்கே வர்றது விசேஷம். 7 வந்து திருநள்ளாறு, பொங்கு சனி திருக்கடையூர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த க்ஷேத்திரம் எப்படின்னு கேட்டாக்க மங்கள சனி, குழந்தை பிறந்ததுனால அனுகிரக சனி. சனியால் நமக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகணுன்னா இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தால் நிவர்த்தி கிடைக்கும். அதேமாரி அகத்தீஸ்வரர் ரொம்ப விசேஷம் என்னென்னா 18 சித்தர்களில் ஒருத்தர் அகத்தீஸ்வரர். அவர் வந்து இங்கே பூஜை பண்ணுறார். பூஜை பண்ணி அகத்தீஸ்வராக காட்சி கொடுக்குறாரு. இங்கே சுவாமி சுயம்பு மூர்த்தி. நம்ம இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் என்னென்ன இஷ்டப்படுறோமோ அதை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. 12 க்ஷேத்திரம் பாவதோஷம் இருக்கிறது, நிவர்த்தி க்ஷேத்திரம். அதில் இந்த க்ஷேத்திரம் ஒன்று. சூரியனுக்கு பாவை மோத்தனம் பிரகாசமாக வைக்கணும் அப்படின்னா சூரிய பகவானால் தான் முடியும். அவருக்கு இங்கே அனுகிரகம் கொடுத்ததுனால அம்பாள் வந்து ஆனந்தவல்லியை போய் கும்பிடும்போது நம்ம ஆனந்தமாக இருப்போம். பைரவர் கும்பிடும்போது என்னன்னு கேட்டால் நரம்பு பாதை, பைரவ பாதை இருந்தால் நிவர்த்தி ஆகும். அதனால் அது விசேஷம். இந்த அரசியலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால் 4 to 6
இந்திரனுக்கு பாவ விமோசனம். இந்திரன் என்ன பண்ணுறாருன்னா சனி பிடிக்கிறார். அப்போ 4/6 கோமுகத்தில் வந்து பெருச்சாளி உருவம் எடுத்துகிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறார். ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அபிஷேகம் பண்ணும்போது வெளியில் வந்துடுறார் சுவாமி தண்ணிப்பட்டு. உடனே வரும்போது சனிபாண்டை கேட்குறார், என்ன பிடிக்கலையே அப்படின்னு. சிம்மாசனத்துலேருந்து இறக்குறது தான் என் வேலை. நீ சிம்மாசனத்துலேருந்து இந்திர சபையை விட்டு உன்னை இறக்கிட்டேன், நீ பெருச்சாளி உருவம் எடுத்துகிட்டு போன, அதுதான் என்னோடய வேலை அப்படின்னு சனிபான் சொல்கிறார். அந்த கர்வம் நீங்கிறது இங்கே. சாயந்தரம் 4:30லேருந்து 6 அரசியலுக்கு முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். 4/6 நம்ம கும்பிடும்போது விசேஷம். யமன் சனி பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால நட்சத்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம். நட்சத்திரம் தெரியாதவங்க சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை வந்து சாமியை கும்பிட்டுக்கிறது நல்லது. திங்கக்கிழமை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாள், சனிக்கிழமை வந்து யமன் சனிக்கு, பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு பைரவருக்கு. அதனால் இந்த 3 கிழமையை ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம். நட்சத்திரம் தெரியாதவங்க, குடும்பத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்து இங்கே செய்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ ஏதாவது ஒன்று முடியல அப்படின்னா இறைவனே கதி அப்படிங்கும்போது இந்த க்ஷேத்திரத்தில் யமதர்மராஜாட்ட எழுதி வைக்கிறாங்க, ஒரு அர்ச்சனை பண்ணி. அந்த நட்சத்திரத்து அன்றைக்கி வந்து செய்கிறப்போ இன்னும் கொஞ்சம் விசேஷம். யார் பொருள் காணுமோ அவங்க நட்சத்திரத்து அன்றைக்கி வந்து வேண்டிட்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் வச்சா நல்லது யமதர்மராஜாட்ட. அது ஒரு 48 நாளில் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இயல்பாக நடந்துட்டு கொண்டு இருக்கிறது இங்கே. இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது பாவதோஷம் நிவர்த்தியாது. இகஜன்மணி, பூர்வ ஜென்மணி, ஜென்ம ஜென்மாந்திரேஷன்னு 3 சொல்லுவாங்க. இகஜன்மணிங்கிறது இப்போ நடைமுறையில் உள்ளது எல்லாருக்கும். பூர்வ ஜென்மணி அப்படிங்கிறது ஜோதிடர் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பற்றி. ஜென்ம ஜென்மாந்திரேஷனாக நம்ம லைஃபுக்கே இங்கே வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கோயில், ஒவ்வொரு தோஷங்கள், ஒவ்வொரு பாவங்கள்லாம் நமக்கு அலையிறது குறையும். நம்ம மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது இங்கே அனுக்கிரம் கிடைக்கிறது. நிறையா பேருக்கு சௌரியம் அடையிறது, நல்லா இருக்காங்க. பூர்வ ஜென்ம பாவதோஷ நிவர்த்தி க்ஷேத்திரம் அப்படிங்கும்போது கண்ணுக்கே தெரியாது. அது நிவர்த்தி ஆகுதுங்கும்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம இங்கே அடையலாம். எல்லோரும் இங்கே வரலாம். பேரளத்துலேருந்து 2 கிலோமீட்டர் இந்த க்ஷேத்திரம். கும்பகோணத்துலேருந்து வரும்போது கொல்லுமாங்குடி வந்து வர்றது விசேஷம். மாயூரத்துலேருந்து வரும்போது பேரளம் வந்து வர்றது. இந்த க்ஷேத்திரத்தில் சனி பெயர்ச்சி ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. 6/3/2026 8:24 மணிக்கு விஸ்வாவசு ஆண்டு இந்த க்ஷேத்திரத்தில் சனி பெயர்ச்சி விழா நடக்கிறது. சனிபான் என்ன பண்ணால் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு இடம் பெறுகிறார். அன்றைய தினம் மங்கள சனி பகவானுக்கு அனுக்கிரமூர்த்தியாக சிறப்பு அபிஷேகம் ஹோமங்கள்லாம் நடக்கிறது. அதில் நம்ம வந்து கலந்து கொண்டு எல்லோரும் சனி தோஷத்துலேருந்து விடுபடிக்கலாம். அனைத்து தோஷம் முன்னாடியே சொல்லிடுங்க. இந்த சனி தோஷத்தினால பயப்பட வேண்டாம். சனி தாக்கத்தை வந்து இருக்குது அப்படின்னா, ஏற்படுது அப்படின்னா இங்கே குறையும். இங்கே வந்து ஹோமங்கள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஜபஹோம அர்ச்சனாதபிகி தானஞ்ச அபிஷேக கர்ம கரிஷ்யே. ஜபம் பண்ணி கொடுத்துக்கலாம், கர்மத்தை போக்கிக்கலாம். ஜபத்தை பண்ணி, தானம் பண்ணி, அர்ச்சனை பண்ணி, அபிஷேகம் பண்ணி ஏதாவது ஒன்று செய்ய சொல்லியிருக்காங்க. ஹோமந்தான் பண்ணணும், வசதி இல்லாதவங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம், ஒரு அபிஷேகம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்க சௌரியாத்தப்படி. மம இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம். மமன்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். அவங்கவுங்க விருப்பப்படி நன்றாக செஞ்சால் விசேஷமானது எல்லாமே நடக்கும். இறைவன் அருள் எப்போதும் எல்லாருக்கும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க மிக மிக சக்தி வாய்ந்த அனுக்கிரக சனீஸ்வர பகவானும் யமதர்மனும் இருக்கிற ஒரு பழமையான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை பற்றியான முழு விவரங்களும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கோயில். நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோயிலோடைய லொக்கேஷன் லிங்க் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு வந்து பாருங்கள், வந்து இந்த சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கோயில். இந்த சனி தோஷம், அதுக்கப்புறமா சனி பகவானால் ஏற்படுற அந்த சனி திசை, அந்த கஷ்ட காலம்லாம் நீங்கணும்னா இந்த கோயில் தான் வரணும்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து இந்த கோயிலில் சனி பகவானையும் யமதர்மனையும் சிவபெருமானையும் வணங்கி அருள் பெறுங்க. நான் இப்போ இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.